din takkadum takkadum din takkadum takkadum takadari kukundana kita takadhi Hi friends, இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னலான கோலாபுரி ஜுவல்லரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதெல்லாமே மகாராஷ்டிரியன் ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கலெக்ஷன், லைட் வெயிட் கலெக்ஷன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அரை கிராம்லேருந்து நியர்லி ஒரு 26 கிராம்ஸ் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 3.4 கிராம்ஸ். இந்த கோல்டு பால்ஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே இந்த பீட்ஸ்க்கு மேலே. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கோல்டில் வரும். அண்டு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து லைட் வெயிட்டில் கொஞ்சம் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸு. இதுலேயே உங்களுக்கு அட்டிகை, நெக்லஸு, ஹாரம் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு அரை கிராம், 2 கிராம், 3 கிராம்லேயே உங்களுக்கு இந்த கோல்டு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்துடும். இதில் அந்த கோல்டு பால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேக்ஸ் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் கோல்டு பிளேட்டட், இட்ஸ் வந்து கோல்டு பால் தான். அது உள்ள வந்து உங்களுக்கு அரக்கு வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு லைட் வெயிட்லேயே கொஞ்சம் கிராண்டான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். சிலது பீட்ஸ் வச்சும் இருக்கும், பீட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து கோலாபுரி கலெக்ஷன் வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே லைட் வெயிட் ட்ரெடிஷ்னலான மகாராஷ்டிரியன் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த நெக் பீஸ் வந்து உங்களுக்கு 4 கிராம் வருது. எக்ஸாக்டாக அதோட வெயிட் நான் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ புதுசாக இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக குட்டி பீட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு நான் காமிச்சொல்லி அந்த கலெக்ஷன் இருக்கும், இன்னொன்றும் இருக்கும், அதுவும் காட்டுறேன். இது வந்து நியூவாக வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு அந்த கோல்டு பால்ஸ்லேயும் அதுக்கப்புறம் கலர் பீட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. 1.5 கிராமும் 1/2 கிராமும். இது வந்து 1/2 கிராம் வருது. ஸோ 2 வெயிட்டு தான் இந்த ட்ரேயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1/2 கிராமில் வரக்கூடிய டிசைனு சோக்கர் மாதிரி இருக்கும். அதில் நடுவில் கோல்டு பால்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு வந்து கோல்டோட வெயிட்டு. இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அட் த சேம் டைம் ஃபுல்லாகவும் கோல்டு கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பால்ஸ் உள்ளே வந்து வேக்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 16% வித் வேஸ்டேஜு. அண்டு கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ சிம்பிளாக போடுற மாதிரி தெரியாது. உங்களுக்கு ஒரு 1/2 கிராம்லேயும் 2 கிராம்லேயும் போடக்கூடிய ஜுவல்லரிஸ் வந்து கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் இந்த பர்டிகுலராக 3 லேயர் பீட்ஸ் வச்சு வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா 540 மில்லி தான் வருது. ஸோ 1/2 கிராம் அந்த கலெக்ஷனு. மற்ற நெக் பீஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்கும்போது. லைக் இந்த டிசைன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாகவே அந்த கோல்டு பால்ஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக ஒரு கட் டிசைன் மாதிரியும் கொடுத்துட்டு அது சைடில் வந்து கலர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று மல்டி கலர், பிளாக் கலர், இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வருது. 1 கிராம் 150 மில்லி வெயிட்டில் வருது. இதெல்லாமே பின்னாடி ரோப் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த கலெக்ஷன் எப்போவுமே எல்லாத்துமே ரோப்போட தான் வரும். ஹாரம், சோக்கர், நெக்லஸ் எல்லாமே கூட ரோப்போட தான் வருது. ஹாரமுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பேக் செயின் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ரோப் எல்லாத்துக்குமே வந்து பீட்ஸ் தான் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. அப்படின்றதுனால ரோப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த லைக் என்ன சொல்கிறது, அந்த சீட்டிங் பர்ஃபெக்டான அந்த சைஸு கொண்டு வர முடியும் நம்ம வியா பண்ணும்போது. இதுவுமே உங்களுக்கு வந்து 1 கிராமில் வர்றது தான். பர்டிகுலராக சோக்கருக்கு செயினை விட உங்களுக்கு ரோப் தான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஹை நெக்காக இருக்கட்டும், இல்லைனா லோ நெக்கில் கொஞ்சம் கீழே இறக்கி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பர்டிகுலர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் ஷோரூம் செக் பண்ணி பாருங்கள். இதில் இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக பிளெயின் கோல்டு பால்ஸில் வருது. இது மட்டும் உங்களுக்கு 3 கிராம் மேலே வரும். கிட்டத்தட்ட 4 கிராம் இந்த ஹாரம் மாதிரி வரும். இது நல்ல பிளெயினாகவும் இருக்கும். இப்போ ட்ரெஸ்லாம் மாட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. நல்லாவே இந்த டிசைனு இது வந்து நல்லா மூவிங். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ புதுசாக திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 1 கிராமுக்கும் கம்மியில் வருது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரவுண்டு 920 மில்லிகிராம் உங்களுக்கு இந்த கோல்டு பால்ஸு. மற்றதெல்லாம் கிறிஸ்டல் பால்ஸு. நடுவில் அந்த கோல்டு கலரில் பால்ஸ் வருது இல்லையா, ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்ஸ் ஃபில் பண்ணி வரக்கூடிய பார்வையான கோல்டு பால்ஸ் கலெக்ஷன். இதில் இந்த பேட்டர்ன் பென்னண்ட் வச்சு வர்றது பார்த்திங்கன்னா 2.5 கிராம்ஸ் வருது. ஸோ 2 கிராம் 370 மில்லி. அண்ட் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வருது. இதுக்கு இந்த கோலாபுரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக மேக்கிங் சார்ஜஸ் வரும். மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாத்துக்குமே மினிமம் வந்து ஒரு 600,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. சில ஜுவல்லரிஸ் அதாவது ஹாரம், நெக்லஸ், சோக்கர் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,000 8,000 சொல்லிட்டு மேக்கிங் சார்ஜஸ் வருது. ஸோ கண்டிப்பாக அதையும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து உங்களுக்கு 3லேருந்து 4 கிராம் வரும் இந்த ஹாரம். ஃபஸ்ட் இருக்கிறதுலே அந்த
டிசைன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 3-4 கிராம்ஸ் வரும். நடுவில் ஒரே ஒரு ஹாரம் சின்ன நெக் பீஸ் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது மட்டும்தான் ஹெவி வெயிட். மற்றது எல்லாமே 3 to 4 கிராம்ஸில் வருது. குழந்தைங்களுக்கெலாம் வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு மிடில் ஏஜில் இருக்க பசங்களுக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒயிட் பாலும் கோல்டு பால்ஸும் இருக்கும். அதாவது பேர்ல் அண்டு கோல்டு பால்ஸ் வச்சு வரக்கூடிய சோக்கர். இந்த ஹாரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதிலே டிஃப்ரெண்ட் பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய ஹாரமும் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக 1/7 வருது. 8 கிராம் லைக் 600 மில்லி வருதுன்னு நினைக்கிறேன். எஸ். அண்டு இது லாஸ்ட்டாக இருக்கிற ஹாரமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து 27 கிராம்ஸ் வருது. இப்போ இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ்னு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 15,000 அந்த மாதிரி வரும். 14 to 15,000 அந்த மாதிரி வருது அப்ராக்ஸ். நான் சொல்கிறது நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் பார்க்கறதுக்கு கிராண்டாக இருக்கும். இதில் அப்படி என்ன பெனிஃபிட்டபிள்னா, இந்த டிசைன் வந்து ஒரு 26-27 கிராம்ஸ்க்கு நமக்கு நார்மலாக ஒரு ப்ராடராக நெக்லஸ் கிடைக்கும். பட் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஹாரம் டிசைன் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் அதில் பெரிய ப்ளஸ். அண்ட் இன்னொன்று அது லைக் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி கலெக்ஷனு நல்லா உங்களுக்கு கிராண்டாக தெரியும் லுக் வைஸ். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஹேங்கிங் நெக்லஸ் கலெக்ஷன். ரீசெண்ட் டைம் நான் ஒரு ஹேங்கிங் நெக்லஸ் செயின் ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் அது கேட்டிருந்தீங்க டீட்டெயிலு. அதை மாதிரி வரக்கூடிய ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் 8 to 10 கிராம்ஸ் வருது. மோஸ்ட்லி மேலே இருக்கிறது எல்லாமே 8 கிராம்ஸ் தான். லாஸ்ட்டாக ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் 10 கிராம்ஸ். மற்ற எல்லாமே 8 கிராம்ஸ் தான். அதுலேயே இன்னும் ஃபேன்சி செயின் கலெக்ஷன்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அட்டிகை பேட்டர்ன். லைக் உங்களுக்கு ஒரு சின்ன சரடு மாதிரி செயின் வந்துட்டு நடுவில் 4 காசு வரும். அதிலே பிளெயின் காசு, ஸ்டோன் வச்சு வருது, பால்ஸு, மாங்காய் காசு. இது எல்லாமே வந்து 8 to 9 கிராம்ஸ் 9 கிராம் வருது. லாஸ்ட்டில் ஒன்று இதுவுமே ஆக்சுவலாக 9 கிராம் தான். நான் மேக்ஸிமம் 10 கொடுத்துருக்கேன். பட் 8 to 9 கிராம்ஸில் வரக்கூடிய நெக் பீஸ். இது டர்க்கி மாடலில் லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன் வித் பேக் செயினோடவே எல்லாமே வந்துடுது. ஃபேன்சியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று மெயின் திங், ரொம்ப தக்கையாகவும் இருக்காது. இப்போது 8 கிராம் 9 கிராம் நெக்லஸில் ரொம்ப தக்கையாக இருக்க மாதிரிலாம் இல்லாமல் நல்லா செயினில் நல்லா வந்து திக்னஸோட, பெயினட்டுமே நல்லா ப்ராப்பரான ஒரு வெயிட்டோட வரதுனால நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு டிசைன் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதுவுமே உங்களுக்கு அந்த ஹேங்கிங் நெக்லஸ் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி வர கலெக்ஷன் தான். 9 கிராம்ஸ் அந்த மாதிரி வருது. அண்டு ரொம்ப ப்ரிட்டி கலெக்ஷன். ஸோ இது வந்து லைக் இப்போ நம்ம கோலாபுரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே அங்கே அதே செக்ஷன்லேயே நீங்கள் வந்து இந்த லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸு பார்க்கலாம். இதுவும் 8 to 10 கிராம் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷனு. எல்லாமே பேக் செயினோட வருது. இதே செக்ஷனில் நீங்கள் 4 கிராமில் கூட நெக்லஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து மிடில் ஏஜ் அந்த பசங்களுக்கும் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். நெக் பீஸ் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்ல பார்வையாக இருக்கும். இது வந்து லைக் கண்ணுக்கு தெரியாத மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டு, ரொம்ப தின்னாக இருக்குது அப்படியும் சொல்ல முடியாது. இது வியர் பண்ணால் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. லென்த்தும் வந்து பேக் செயினோட நல்லா அழகாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து சாரீ மேலேயோ சுடி மேலேயோ வியர் பண்ணும்போதும் ஒரு மீடியம் லென்த் உங்களுக்கு வந்து இந்த நெக் செட் வந்து வரும். கிட்டியும் போட்டுக்கலாம், கொஞ்சம் கீழே இருக்கையும் கூட போட்டுக்கலாம். இதெல்லாமே கூட 8 to 10 கிராம்ஸில் வரக்கூடியது. நான் 4 கிராமில் நெக் பீஸ் சொன்னேன் இல்லையா, இந்த கலெக்ஷன் தான். இது நிறைய பேர் கிஃப்டிங்கு யாருக்காவது சீர் செய்யணுன்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ரொம்ப பட்ஜெட்குள்ளே பார்க்குறாங்கன்னா இந்த கலெக்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போது வந்து கோல்டு வைக்கிற விலைக்கு நல்ல பட்ஜெட்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா இருக்கிறதுல லைட் வெயிட் கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் சொல்லலாம். இதில் 4 கிராமில் நிறைய நெக் பீஸும் இருக்குது. அதே மாதிரி சிலதில் 6 கிராம் 8 கிராம்லேயே நெக் பீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. 4 கிராம் நெக் பீஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 2 கிராம் பேக் செயின் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே கூட ஒரு 1-1.5 கிராம் கூட போடலாம். பட் 2 கிராம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த நெக் பீஸ்க்கு. இதெல்லாமே கூட 4 to 5 கிராமுக்குள்ளே. 4 கிராம் 200 மில்லி, 4 கிராம் 800 மில்லி, அதே மாதிரி 4 கிராம் 600 மில்லி அந்த மாதிரி வருது. எல்லாமே வித்தவுட் பேக் செயின். ஒன்று டிஃப்ரெண்ட் மாடல். இதில் ஃப்ளவர் மாடல் தான் நிறைய அதிகம். அண்ட் அதுலேயே உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு வேணுனாலும் அந்த கலெக்ஷன்ஸும் இருக்குது. பட் மோஸ்ட்லி இதில் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரு மாதிரி பைனாப்பிள் டிசைன், ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி தான் வருது. செயின் மாதிரி வந்துட்டு டிசைன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. கேரளா பேட்டர்ன், பாம்பே டிசைன்ஸ் எல்லாமே வந்து 8% தான் வேஸ்டேஜ். இதெல்லாமே 8 கிராம்ஸில் வரக்கூடிய நெக் பீஸு வித் பேக் செயின் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒன்று வந்து 10 கிராம்ஸ் வரும். அந்த செயின் மாதிரி வித் பெண்டன்ட் வருது இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றது எல்லாமே வந்து கேரளா பேட்டர்ன் 8 கிராம்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான். இதுவும் நிறைய பேர் வந்து கிஃப்டிங்காக வாங்குவாங்க. சிம்பிளாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கும் நல்லா கிராண்டாக தெரியும். பாம்பே டிசைன்லேயே இந்த டிசைன்லாம் இப்போ புதுசாக ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நியூ டிசைன் கலெக்ஷன். ஸ்டார்டிங் ஒன்று அது ரொம்ப நல்லா இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு. அது கீழே வரது எல்லாமே ரெகுலராக வரக்கூடிய மாடல் டிசைன் தான். அதில் சின்ன சின்ன நியூ அப்டேட்ஸ் இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி 8 கிராம்ஸில் தான் வருது எல்லாமே கூட.
அண்ட் இதுக்கான வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 8% தான். லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வந்து ஒரு ஹேங்கிங் மாடல் ஒன்று காட்டுறேன். சிமிலர் நான் வியர் பண்ணியிருந்த ஒரு நெக் பீஸ்லேயே கொஞ்சம் கூட வெயிட் வரும். ஏன்னா நான் வியர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 8 கிராம்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு செயின் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் இது வந்து 11 கிராம்ஸ் டிசைன். இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வந்திருந்தது. வித் இயரிங்ஸோடவும் மேட்சிங்காகவும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட நீங்கள் ஷரணா லைட் ஷோரூம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இல்லையே லைட் வெயிட்டில் வேணும்னா உங்களுக்கு 6 கிராம்ஸ் 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த சோக்கர் ஒரு மிடில் வர ஹாரம் டபுள் லேயர் ஹாரம். இதில் அந்த மிடில் ஹாரம் வித் பெண்டன்ட் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாமே வந்து கொலாபுரி ஜுவல்லரியில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். அண்ட் அதுக்கான வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது டபுள் லேயர்லேயும் இருக்குது. ஈவன் ட்ரிபிள் லேயரில் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து கூட செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.